ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மினி விலாக் வந்து மார்னிங் ரொட்டீன்லேருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது. ஸ்நாக்ஸுக்காக வந்து பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதை உப்பு போட்டு வேக வச்சுட்டு உருளைக்கிழங்கையும் வேக வச்சுட்டு ஃப்ரை பண்ணாமல் தாளித்து விட்டுலாமே. என் பையன் வந்துட்டு நானே தோல் உரிச்சு தரேன் மம்மி, ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் ஓகேன்னு சொல்லிட்டு பையன்கிட்டே கொடுத்துட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சைடில் பால் காய்ச்சிட்டு இருந்தேங்க. பால் ஏடு நிறைய இருந்தால் நான் எப்போவுமே எடுத்து வச்சுட்டேன்னா எனக்கு 1 மந்த்துக்கு தேவையான நெய் அதிலே கிடைக்கும். என்னுடைய மொதல் பையனுக்கும் 2வது பையனுக்கும் ஸ்கூல் டைமிங் வேறு. மொதல் பையனை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் 2வது பையனை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது ஏதாவது காய் வாங்கிட்டு வரலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேங்க. அதே மாதிரி மார்க்கெட் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே மார்க்கெட்டில் வந்துட்டு எனக்கு பிடிச்ச பண்ணைக்கீரை இருந்தது. அது எப்பயாவது தான் கிடைக்கும். அந்த கீரையும் நாங்கள் வாங்கிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி வந்துட்டு 10 ரூபான்னு சொன்னாங்க. முள்ளங்கி, வெண்டைக்காய் நல்லா பிஞ்சா இருந்தது. இதை வாங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு ஸ்மெல்லுங்க. பார்த்தா பலாப்பழம். மார்க்கெட்டில் நிறைய இடத்துல பலாப்பழம் இருந்தது. பலாப்பழமும் வாங்கிட்டு இந்த வருஷம் நான் வந்துட்டு மாம்பழம் அதிகமாக பார்க்கவே இல்லைங்க. இந்த தடவை மாம்பழத்தையும் வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழத்தை வாங்கும்போது அவங்களே வந்துட்டு மரவள்ளி கிழங்கு இருக்குமா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்ககிட்டயே மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்தாங்க.